Hi, good morning students. Good morning. Okay, எல்லாம் வந்தாச்சா? இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு சின்ன பொருளை பற்றி நம்ம உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? தையல் மிஷினுக்கு தேவையான பொருள் அதெல்லாம் கொடுங்கம்மா. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இல்லையா? வீடியோவிலையும் போடணும். அதனால் இப்போ பெரிய வீடியோ போட்டால் போகாது, அதனால் சின்ன சின்னதாக ஷார்ட்டாக. சரிங்களா? ஓகே, கொடுங்க. இங்கே பாருங்கள், இது ஸ்க்ரூ டிரைவர். என்னது இது? ஸ்க்ரூ டிரைவர். இந்த ஸ்க்ரூ டிரைவர் தையல் மிஷினுக்கு தேவைப்படுது நமக்கு. இந்த ஸ்க்ரூ டிரைவர் தையல் மிஷினுக்கு கொடுங்க. இதை பாருங்க, இது ஸ்க்ரூ டிரைவர் இல்லையா? இது நூலு சுத்தமாக இல்லாதது. ஆமாம், நூல் இல்லாதது. நூல் இல்லையா? இப்போது இது நூல் சுற்றி இருக்குது. இப்போ நம்ம இதில் மிஷினில் வச்சு அந்த ரோலில் நம்ம சுற்றுவோம். அதுக்கு தான் இந்த ஸ்க்ரூ டிரைவர் தேவை. இந்த ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் இந்த பாருங்கள், இப்படி போட்டுட்டு நம்ம நூலை அப்படி பிடிச்சி சுற்றினோம்னா ஃபுல்லாகிடும். நல்ல சேஃப்டியாகவும் இருக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்க்ரூ டிரைவர் நீங்கள் சின்னதாக ஒன்று வாங்கி வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது மோட்டா ஊசி. இதுலேயும் நூல் சுற்றலாம். தையல் பிரிக்கிறதுக்கு மோட்டா ஊசி இது வாங்கிக்கணும். மிஷினை தூக்கிட்டு உள்ளே நூல் இருக்கான்னு குத்தி இப்படி எடுத்து பார்க்குறதுக்கு இது யூஸ் ஆகும். இதோட பயன் மிஷினில் அடியில் நூல் சுற்றி இருக்கான்னு குத்தி எடுத்து இப்படி கிண்டி விட்டு பார்க்க இந்த ஊசி நம்மளுக்கு பயன்படுது. நெக்ஸ்ட்டு நூல் சுத்த இதில் சப்போஸ் நமக்கு ஸ்க்ரூ டிரைவர் கிடைக்கலையா, இதில் நூலை சுற்றி இது கூட வச்சு நூல் சுற்றலாம் ரெண்டுக்கு. அடுத்தது நம்ம தையல் மிஷினில் தப்பாக தைச்சிட்டோம் துணியில் அப்படின்னா அதை பிரிக்கிறதுக்கு இந்த ஊசி பயன்படும். ஸோ இந்த மோட்டா ஊசி 3 வகையில் நமக்கு பயன்படுது. இந்த மோட்டா ஊசி வாங்கி எல்லோரும் தையல் கிளாஸ் கற்றுக்கிறவங்க எல்லாரு கையிலையும் இந்த மோட்டா ஊசி இருக்கணும் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது சின்ன துணி கட்டியிருக்கேன். எதுக்கு தெரியுமா? அப்படி கீழே விழுந்துட்டா இந்த கலரில் நமக்கு தெரியும். இல்லை நம்ம தினமும் பேப்பர் கட்டிங் பண்ணுறோம், துணி கட் பண்ணி குட்டியாக டஸ்ட்டு நிறையா போடுறோம். அதில் அந்த ஊசி இப்படி விழுந்துருச்சுன்னா நம்ம எடுக்க மாட்டோம், அப்படியே சுருட்டி டஸ்ட்பினில் போட்டுருவோம். புரியுதுங்களா? அதுக்காக வேண்டி தான் இந்த ஊசி நமக்கு தேவைப்படுது. வாங்கி வச்சுக்கோங்க. இது ஸ்க்ரூ டிரைவர் நூலை சுத்த பாபின் கேஸ் டைட் பண்ணுறதுக்கும் இது சின்னதாக வாங்கியிருக்கோம் இல்லையா நம்ம, அதனால் பாபின் கேஸில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ நம்ம டைட் பண்ணுறதுக்கும் இது நமக்கு பயன்படும் இல்லைங்களா? அப்புறம் நூலு சுத்த பயன்படும். இது நம்ம சேஃப்டியாக தையல் கிளாஸ் கற்றுக்கிறவங்க எல்லாரும் இந்த ஸ்க்ரூ டிரைவரும் வாங்கி வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு அடுத்த தையலுக்கு தேவையான பொருளை பற்றி பயன்கள் உங்களுக்கு போடுறேன். ஓகே பாய். என் வீடியோவை முழுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.